மூவேந்தர் கூட வெல்ல முடியாத மன்னன் யார் தெரியுமா? அவர்தான் வேள்பாரி, பரம்பு மலையின் அரசன், மக்கள் மனதில் வாழ்ந்த கொடையரசன். தன் செல்வத்தையும் வாழ்வையும் மக்கள் நலனுக்காக எல்லையில்லாமல் வழங்கிய பெருந்தகை. ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையே தந்த மன்னன். மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர் ஒரே நோக்கத்துடன் பரம்பு மலையை நோக்கி வந்தனர். அது சாதாரண மலை அல்ல. அடர்ந்த காடுகள், குறுகிய பாதைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் கொண்ட இயற்கை கோட்டை. அதை கைப்பற்றினால் முழு அதிகாரமும் கிடைக்கும். ஆனால் அந்த மலைக்குள் வாழ்ந்தவர் வேள்பாரி. அந்த நிலத்தை தன் உள்ளங்கையைப் போல அறிந்தவர். படைகள் மலை ஏறத் தொடங்கின. ஒவ்வொரு அடியும் ஆபத்து. மேலிருந்து பெரிய கற்கள் உருண்டு விழுந்தன. காட்டுக்குள் மறைந்திருந்த வீரர்கள் அம்புகளை மழை போல வீசினர். எங்கிருந்து தாக்குதல் வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. மூவேந்தர் படைகள் குழப்பமடைந்து மலைக்குள் சிக்கி சிதறின. மூவேந்தர்கள் முற்றுகையால் நாட்கள் கடந்தன. உணவு கிட்டத்தட்ட தீர்ந்தது. வீரர்கள் சோர்ந்து விழுந்தனர். மன உறுதி தளர்ந்தது. ஆனால் வேள்பாரியின் மனம் மட்டும் அசையவில்லை. அடுத்தது என்ன நடந்தது தெரியணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போரில் வெல்ல முடியல. அதனால் மூவேந்தர்கள் ஒரு ரகசிய திட்டம் போட்டாங்க. போர் இல்ல, சமாதானம் மாதிரி நடித்தாங்க. அதை நம்பி சென்றார் வேள்பாரி. ஆனா அங்கே காத்திருந்தது துரோகம். ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிட்டது. அவர் விழுந்தார். ஆனா வேள்பாரி பரம்பு மலையின் மலைச்சிங்கம். ஆனால் உண்மையில் அந்த துரோகம் எப்படி நடந்தது தெரியுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.